மரிக்கொழுந்து மிகவும் நறுமணம் கொண்டது. அதனோட மணம் அவ்வளோ ஜம்முன்னு வாடை அடிக்கும். அது வந்து நம்ம தலையில கொஞ்சம் போல வச்சா கூட அந்த தலைமுடி கேசம் நல்லா அப்படியே மணக்கும். நம்ம தலையே மணக்கும். அது வந்து அந்த மல்லிகைப்பூ அந்த மரிக்கொழுந்த வந்து மல்லிகைப்பூவோட கலந்து நம்ம மாலை தொடுத்தோ அல்லது பூ தொடுத்து சாமிக்கு போடலாம். நம்ம தலையில் வைக்கலாம். ரொம்ப மணக்கும், அழகாகவும் இருக்கும். அதனுடைய மனம் வந்து அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் நமக்கு. அதில் பவுட்ரு பண்ணி தேநீர் தயாரிக்கிறாங்க. அந்த தேநீர் குடிக்கிறதுனால நம்மளுக்கு சரும பாதுகாப்பு, பிளட் ப்ரெஷர், பிபி, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் குணமாகுதாம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகவும் அது சிறப்பாக இருக்குது. அந்த இதனால நிறைய வியாதிகள் குணப்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. நோய், அதாவது என்னென்ன நோயின்னா அந்த ஹார்ட் ப்ராப்ளம் சொல்கிறோம், ஸ்கின் அலர்ஜி சொல்கிறோம். அதை குடிக்கிறதுனால ஸ்கின்னே வந்து வெண்மை நிறமாக, அதாவது சிவப்பாக மாறுதுன்றாங்க. அந்தளவுக்கு மரிக்கொழுந்து சீட்ஸ்லையும் பவுட்ரு பண்ணி விற்கிறாங்க. அது வந்து மிகவும் நல்ல இதாக பயன்படுத்துகிறாங்க எல்லாரும். நிறைய ஸ்வீட்ஸ்லாம் இதனுடைய ஃப்ளேவர், ஸ்வீட்ஸு கேக்லாம் இதனுடைய ஃப்ளேவர் உள்ள கேக்கு, ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பெர்ஃப்யூம்ஸு, சென்ட்டுக இந்த மாதிரிலாம் நிறைய இந்த இதில் நம்மளுக்கு பண்ணுறாங்க. இதனுடைய மனம் வந்து மிகவும் அலாதியானது. இது வந்து நிறைய பவுட்ரு பாக்கெட்டுகள்லாம் விற்கிது. நம்ம வந்து எளிமையாக அந்த மரிக்கொழுந்தையே வாங்கி சாமிக்கு போடலாம், நம்ம தலைக்கு வைக்கலாம். வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம அந்த மரிக்கொழுந்தை யூஸ் பண்ணுறோம்.